நம்ம செய்ய போகிறது சிறுபருப்பு நூக்கல் போட்ட சப்ஜி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சிறுபருப்பு இது நான் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே கோல்டுக்கும் நல்லது, வறுத்து சமைச்சா அது நல்லா வாசனையாகவும் இருக்கும். எது சமைச்சாலும் அது 3 பேருக்கு தேவையான அளவுக்கு சிறுபருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேங்காய், சீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகாய், இது வறுத்து வச்சு அரைச்சி போடுறதுக்கு. அடுத்து தேவைக்கேற்ப உப்பு, அப்புறமா நூக்கல், இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி 2. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு மட்டும் 2 கடுகு உளுத்தம் பருப்பும் சீரகமும் போட்டு தாளிக்கணும். இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ ஸ்டவ்வை கொளுத்தி அதில் கடாயை வச்சுருக்கேன். அதில் தேங்காய் அதை வறுக்க போடணும். வறுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, வெறுமனே தேங்காய் போடணும். இந்த தேங்காய் லைட்டாக செவக்கும் போது, ஏன்னா இப்படி செஞ்சால் வறுக்கிறதால 2 பெனிஃபிட்டு யூஸு என்னன்னா, தேங்காய் வறுத்து போட்டோன்னா எந்த பொருளாக இருந்தாலும் எந்த சமையல்னாலும் கெடாது அவ்வளோ சீக்கிரம். முதல்ல 2வது இதே சிறுபருப்பு மாதிரி தான், வறுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வறுபடும் போதே இது வறுக்கும் போதே பாருங்கள் இப்படி வெடிக்குது. லைட்டாக ஈரம் இருக்கும் போல் லைட்டாக வெடிக்குது. இந்த மாதிரி இது வரும்போது 2 காஞ்ச மிளகாய், ஏன்னா காரம் மிளகு சேர்க்குறோம், அப்புறமா காஞ்ச மிளகாவும் இப்போ சேர்த்துருக்கோம். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது. இப்போ மிளகு சீரகம் போட்டுட்டேன். இதையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுக்கணும். அவ்வளோதாங்க. லைட்டாக இது சிவந்து வரும்போதே நம்ம அணைச்சிட வேண்டிய அடுப்பை அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் வேகும். அணைச்சிட்டேன் பாருங்கள், அதிலே வேகும். அவ்வளோதாங்க. அடுத்தது வச்சுருக்கோம். அதில் கட் பண்ண காய், நூக்கல் காயை நான் 2 நூக்கல் பெருசாக போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. போட்டு இப்போது மஞ்சத்தூளை போட்டு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு என்ன பண்ணணும்னு காட்டுறேன். அடுப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, இந்த காய்க்கேற்ற உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றுறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 2 விசில் விடுங்க. குக்கரை மூடி போட்டு நல்லா குழஞ்சி வரும்போது நம்ம அதை அரைச்சி விட்டதெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அரைச்சி வச்ச பொருளெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் அது வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். இது தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் தான் தாளிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 கடுகு, 2 சீரகம் போட்டிருக்கேன். இப்போ பொரியுது. கடுகு பொரிஞ்ச உடனே
அடுப்பை சின்னதாக்கிக்கிட்டு நம்ம இதெல்லாம் வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், தேங்காய், மிளகு, சீரகம், அதே இதில் போட்டுடணும். தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறத நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள், நல்ல வாசனை வரும். அது இப்போ எல்லாத்தையும் கொட்டியாச்சு. கொட்டி கொஞ்சமாக நல்லா லைட்டாக கலரி விடணும் பாருங்கள், ஒரு மாதிரி வேகுது பாருங்கள். இந்த டைமில் ஏற்கனவே வறுத்தது தானே, அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நாங்கள் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா பருப்பு காயெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு, மொத்தமாக குழஞ்சி நல்லா திட்டமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த கடாயில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணது, பொடியை தூக்கி இதில் போட்டுடணும். அவ்வளோதாங்க, செம்ம ருசியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செய்யுங்க. நான் சொல்கிறது எப்போவுமே நல்லாயிருக்கும் தான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் பிடிக்கும். வறுத்து பொடி போட்டதால் பாருங்கள், அவ்வளோதாங்க. திக்காக வேணால் திக்காக வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள், திக்காக வேணால் திக்காக வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு காரக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இட்லி குழம்பு வச்சா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை இல்லைன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். அதனால தான் அந்த ஊரில் நார்த் சைடில் இருக்கவங்களாம், வடநாட்டுக்காரங்களாம் இந்த மாதிரி சப்ஜிலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. மிளகு போடுறதால கோல்டும் பிடிக்காது, சிறுபருப்பு இந்த குளுமையான பொருட்கள்லாம் போடுறதால. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இல்லை தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம், சுகர் நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாமே கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன், நானும் ஆஃபீஸ் போகிறேன் இல்லைங்களா, அதனால் நைட்டே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் எடுத்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிட்டேன். மொத்தமே குக்கரில் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு தடவை அருமையாக செஞ்சு உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சுவையான சிறுபருப்பு நூக்கல் போட்ட பாருங்கள், சுவையான சிறுபருப்பு நூக்கல் போட்ட சப்ஜி. இது சப்பாத்தி மற்ற எந்த டிஃபனுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். திக்காகவும் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு, ரசம் சாதம் எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நல்லா வச்சு நீங்களும் சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.